இன்றைக்கு நிறையா பேர்த்தோட சந்தேகம், நான் டெய்லி உடற்பயிற்சி செய்யணுமா? உடற்பயிற்சி எனக்கு அவசியமா? நானே வழக்கமாக நான் வேலை செய்கிறேன், நான் நடக்கிறேன், என்னுடைய ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணுறேன். இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, எனக்கு படிக்கிறதுலே எனக்கு ரொம்ப டயர்டாகிடுது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நான் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணுமா? எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணணுமா? அது அவசியமா என்று சொல்லுகிறார்கள். அதற்குரிய பதிலை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். நான் ஜான் சாமியல், ஃபிசிக்கல் தெரபிஸ்ட், இந்திய தேசத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த எக்ஸசைஸ்ங்கிறது நம்ம சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூலில் படிக்கும் பொழுது நம்முடைய பிடி ஹவர்ஸில் வந்து நம்முடைய மாஸ்டர், நம்முடைய டீச்சர் வந்து நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஏன் அதை இந்த சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது வந்து அவசியம். ஏன்னா அது வந்து ஒரு சிலபஸ் மட்டும் இல்லை, சிலபஸில் டைம் டேபிள் ஒரு ஹவர் மட்டும் இல்லை, இந்த பழக்க வழக்கத்தை அந்த சின்ன பிள்ளை வயசுலேயே அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய உள்ளத்தில் விதைக்கணும். அந்த உடற்பயிற்சி வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இன்றியமையாதது. ஏனென்றால் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய உடல் பார்த்திங்கன்னா நிறைய உறுப்புகளை உள்ளடக்கியது. இரத்த ஓட்டம், மூளை, நுரையீரல், இருதயம், இன்னும் நிறையா உடலின் உள்ளுறுப்புகள் என்று நிறையா நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஃபிசியாலஜி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த செயல்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக ஒரே இடத்துல இருப்பாங்க, ஸ்டேஷனரியாக வந்து இருப்பாங்க. சில பேர்த்தோட வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வேலையிலே இருப்பாங்க, அதிகம் நடக்க மாட்டாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸில் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. ஓவர் தி இயர்ஸ் போகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகிரும், அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி கிராஜுவலாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஃபட்டிக் என்று சொல்லுவோம், டயர்ட்னஸ், குயிக்காக டயர்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா என்ன சொல்கிறது, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் ஒபிசிட்டி, அதே போல் ஹைப்பர் டென்ஷன், அதே போல் தி சான்சஸ் ஆஃப் டயபெட்டிஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் பொழுது ரொம்ப அதிகம் ப்ளட் சுகர் வந்து கம்மியாகாமல் போகிறதுக்கு நம்முடைய ஒரு ஸ்டேஷனரி லைஃப் ஸ்டைல் அதுவே வந்து ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஸோ நான் வந்து என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் பேசும் பொழுது இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு நான் எக்ஸசைஸை நான் டீச் பண்ணும் பொழுது ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் நான் ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த எக்ஸசைஸ் தானே நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம பிடி மாஸ்டர் சொல்லி தந்தாங்க, இந்த எக்ஸசைஸ் தானே நம்ம டீச்சர் நமக்கு சொல்லி தந்தாங்க, இந்த எக்ஸசைஸ் தானே நம்ம சின்ன வயசில் நம்முடைய அப்பா அம்மா நமக்கு சொல்லி தந்தாங்க அப்படின்ட்டு. அந்த எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலில், ஒரு ஹெல்த் கேர் செட்டிங்கில் என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுடைய நோயின் காலகட்டத்தை நான் சொல்லித்தரேன். இந்த எக்ஸசைஸ் நமக்கு அப்போவே சொல்லி தந்திருக்காங்க, அதே எக்ஸசைஸ் தானே இப்போ எவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம், இந்த எக்ஸசைசஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ்ங்கிறது நீங்கள் கைக்கும் காலுக்கும் பண்ணுற எக்ஸசைசஸ், ப்ரீதிங் எக்ஸசைசஸ், நடைப்பயிற்சி, அதே போல் சைக்கிளிங் போகிறது. ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் உங்களுடைய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். நீங்கள் அதிகமாக இதை நீங்கள் பண்ணும் பொழுது ஆக்சிஜனை நல்லா எடுத்துக்கொள்ள முடியும். இந்த உடற்பயிற்சியிலே வந்து பார்த்திங்கன்னா, சில உடற்பயிற்சிகள் உங்களுடைய தசைகள் இருக்கிற பலத்தை அதிகப்படுத்தும், சில உடற்பயிற்சிகள் உங்களுடைய இருதயத்தினுடைய நுரையீரலுடைய வேலை செய்கிற திறனை வந்து மெயின்டைன் பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும். ஏரோபிக் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகளை நீங்கள் செய்யும் பொழுது த்ரூ அவுட் த டே யூ வில் ஃபீல் மச் ரிலாக்ஸ்ட். நீங்கள் ஒரு ஒரு ஃபிட்டான பர்சனாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் பொழுது எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ளுவாங்க. எவ்ரிஒன் வில் ரெஸ்பெக்ட் யூ அண்ட் மோர் ஓவர் யூ வில் ஆல்சோ ஃபீல் மச் ரிலாக்ஸ்ட். ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இருப்பீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப காமாக இருக்கும். ஏன்னா ஒரு உடம்பு நம்ம ஃபிட்டாக இருக்கும் பொழுது, ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது, ஒரு மோட்டிவேட்டட் பர்சனாக வந்து நம்ம வந்து இருப்போம். ஸோ இட் வில் மேக் அஸ் a very charm person. ஸோ ரொம்ப ஒரு
சந்தோஷமான ஒரு பிரைட்டான பர்சனாலிட்டியாக நம்மளை வந்து மாற்றும். எனவே நீங்கள் இந்த எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து ஒவ்வொரு நாளின் காலையிலும் ஒவ்வொரு நாளின் மாலையிலும் எந்த நேரம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், காலையில் ரொம்ப பெட்டராக இருக்கும், அதிகாலை நேரத்தில் நீங்கள் எழுந்திருந்து கொஞ்சம் பயிற்சிலாம் பண்ணிங்கன்னா, ஸோ அதையெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ரொடக்டிவாக ஒரு டிசீசஸ் அக்கரன்ஸ், நோய் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை நம்ம அதிகமாக குறைத்து கொள்ளும்படியான ஒரு சாதகமான சூழ்நிலையில் ஏற்படுகிறது. எனவே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நல்ல உடற்பயிற்சிகள், எளிய உடற்பயிற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூலில் கற்றுக்கிட்ட அந்த சிம்பிள் எக்ஸசைசஸ், கை காலுக்கு பண்ணுற எக்ஸசைசஸ், ப்ரீதிங் எக்ஸசைசஸ், இன்னும் நிறையா ஃபிசிக்கல் தெரப்பிஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. உங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸில், கிளினிக்ஸில், இன்னும் ஸ்போர்ட்ஸ் சென்டர்ஸில் வந்திருப்பாங்க. அதே போல் நிறையா இன்றைக்கி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆர் அவைலபிள், புக்ஸில் வருது, அதே மாதிரி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஸோ பார்த்து இன்னும் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எளிய பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி நீங்கள் நலமோடு இருக்கணும் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மெசேஜை நீங்கள் பார்த்து பயன்பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். தேங்க்யூ.